எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் இதுக்கு முன்னாடி நிறைய மஞ்சூரியன் ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி இன்னொரு வித்தியாசமான மஞ்சூரியன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பிரெட் மஞ்சூரியன். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல மாவை ரெடி பண்ணணும். பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 4 டீஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கட்டி இல்லாமல் ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு கரைக்கணும். உங்ககிட்ட வயர் விஸ்க் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க. நான் பிரெட் ஸ்லைசஸை 1 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாவில் முக்கி சூடான எண்ணெயில் போட்டு பொரிங்க. இதை 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. பிரெட் மேலே இருக்கிற மைதா கோட்டிங் வெந்த பிறகு எடுத்துருங்க. அகல கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பொடியை நறுக்கின பூண்டு 2 பல்லு, சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. அடுத்து வெங்காயத்தாளோட வெங்காயம், நறுக்கின பச்சை குடமிளகாய் 1, இதெல்லாமே போட்டு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இதில் 2 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து வெங்காயத்தாளோட கீரை, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கிண்டுங்க. கடைசியா பொரிச்சு வச்ச பிரெட் துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பிரெட் பீசஸ் எல்லாம் சாஸ்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். பிரெட் மஞ்சூரியன் இப்போ ரெடி. மேல கொஞ்சம் வெங்காயத்தாள் கீரை இல்லனா கொத்தமல்லி தூவி சூடா பரிமாறுங்க. அருமையான பிரெட் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.